ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, பாண்டியன் வந்து கடைக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுக்கப்புறமா வந்து பழனியுமே அங்க வாராங்க. வரும்போது வந்து, "நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? உனக்கென்று தானே கடை இருக்கு" என்ற மாரி வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல சும்மா தான் வந்துட்டு போவோமான்னு வந்தேன்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து சரவணன் கேட்குறாங்க, "என்ன மாமா இந்த பக்கம்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன மாப்பிள்ளை இந்த பக்கமான்ட்டு கேட்குற? நேத்து தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்ட. இன்றைக்கு வந்தா ஏன் இந்த பக்கம்ன்ற மாரி கேட்குற?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி, சரி நீங்க வாங்கன்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க வந்து கதைச்சிட்டுருக்காங்க. அப்படி கதைச்சிட்டு இருக்கும்போது வந்து, பாண்டியனுக்கு தெரிஞ்சிட்டுது ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறான். எனக்கு பயத்தில பேசாம இருக்கிறான். சரி, நான் ஏதாவது பேச்சு குடுத்தா, அதுக்கப்புறமா வந்து பயம் இல்லாம தன் மனசுல உள்ளத சொல்லிட்டு இருப்பான். அதனால நான் என்னுடைய வேலைய பார்த்துட்டு போவேன்னுட்டு, பாண்டியன் பாட்டுக்கு தன்னோட வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து, பழனி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கோபம் கூடாதப்பா உன்னுடைய அப்பாக்கு" என்ற மாரி வந்து சரவணன பார்த்து சொல்றாங்க. "ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மாவும் தானே கோவப்பட்டாங்க. அப்பேக்கு நீங்க எங்க போனீங்க? அந்த வீட்ல தானே இருந்தீங்க. அவங்க கோவப்படும்போது மட்டும் பேசாம இருக்கிறீங்க. அப்பா கோவப்பட்டா மட்டும் வந்து தப்பா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்லப்பா, செந்தில்கிட்டயும் கதிர்கிட்டயும் வந்து 10,00,000 திருப்பி தர சொல்லிட்டாங்களே, அவங்க எப்படியப்பா குடுப்பாங்க?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஏன் வாங்கின பணத்த தரத்தானே வேணும்" என்ற மாரி வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க. "இல்ல மச்சான் நான் உங்களோட எதுவும் பேசல" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல நீ என்னோட பேசாட்டிலுமே நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேட்குது" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சரவணன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இல்ல அவங்களுக்கு அப்பா வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் செந்தில் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு கோவம் வரும் தானே. என்னதான் இருந்தாலும் திருப்பி கேட்டிருக்க கூடாது தான். சரி அது பிரச்சனை வரும்போது பார்த்துக்கொள்ளலாம்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அதுதான் உன்னுடைய அப்பா வந்து அஸ்திவாரம் போட்டு விட்டுட்டாங்களே, இனிமேல் வந்து அந்த பிரச்சனைய கேட்கவா வேணும்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இதில வேற தன்னுடைய அம்மாவுமே அந்த வீட்ல இருக்கிறாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து சரவணன் சொல்றாங்க, "சரி மாமா நான் ஒருக்கா வெளியில போக வேண்டி இருக்கு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "எங்க மாப்பிள நானுமே வரட்டா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன மாமா கடையில வந்து நின்றீங்க, அதுக்கப்புறமா நான் எங்கேயோ போப்போறேன்னு சொல்லும்போது, நீங்களுமே வரப்போறேன்று சொல்றீங்க. அப்படின்னு சொன்னா கடைய யார் பார்க்குறது? உங்களோட கடையில எல்லாம் வேலையெல்லாம் இல்லையா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல அது சுகன்யா பார்த்துக்கொள்ளுவா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னது அவங்கள விட்டுட்டு நீங்க இதில வந்து நிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்லப்பா நான் கொஞ்சம் மன ஆறுதலுக்கு இதில நின்னுட்டு போப்போறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து சரவணன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "சரி நீங்க இதிலேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து போயிட்டு வாரேன்னு" சொல்லும்போது, "இல்லப்பா நான் உன்னோடயே வாரேன்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல மாமா நான் ஒரு அவசரமா ஒரு அலுவலா போறேன். நான் வந்து உங்களோட வரல. நான் தனியாவே போறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பழனி யோசிக்கிறாங்க, "என்ன மற்ற நேரத்துல எல்லாம் நான் வாரேன்னு சொன்னா, வந்து அவன் வந்து இல்ல நான் போறேன்ற மாரி வந்து போக மாட்டானே. என்ன இப்ப வந்து நான் வர்றேன்னு சொல்லும்போது கூட அவன் வந்து பேசாம போறானே என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாடி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "அதுதான் தான் தனியா போறேன்னு சொல்றான்ல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு அவன கேட்டுட்ருக்கிறன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சரி என்று சொல்லி சரவணன் வந்து போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு சொன்னா, கோயிலுக்கு வந்து போறாங்க. எதுக்கு போறாங்கன்னு சொன்னா, அஞ்சலி வந்து கோயிலுக்கு வருவாங்க. அதனால தான் வந்து அங்க போறாங்க. இதனால தான் வந்து பழனியும் வந்து அவங்க கூட்டிட்டு போகல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, மயிலோட அப்பா வந்து அதே கோயிலுக்கு வந்து வாராங்க. ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து கடன் தொல்ல தாங்க முடியல. வீட்டில இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து கடன் காச தர சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வீட்டில இருக்க முடியாம வாராங்க. வீட்டில இருக்கும்போது மயிலோட அம்மா, "எதுக்காக வீட்ல இருக்கிறீங்க? வீட்டில வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாம இருக்கு. நீங்க வந்து எங்கேயுமே வந்து வேலைக்கு போகாம இருந்தா என்ன அர்த்தம்?" என்ற மாரி வந்து சொன்னோனே, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சரி எங்கேயாவது வெளியில போயிட்டு சாப்பிடுற நேரத்துக்கு போயிடலான்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கோயிலுக்கு வராங்க. வரும்போது எப்பதான் அந்த மயிலோ வந்து திரும்ப அந்த வீட்டில சேர்ப்பாங்களோ தெரியல. சேர்த்தா எனக்கு எவ்வளவு நல்லது. அந்த பாண்டியன் கடையில போய் என்ன வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். எதுக்கு காசே குடுக்காமலே எடுத்துட்டே போயிடலாம். இப்ப மயிலுவ அனுப்பினதுக்கு அப்புறமா வந்து அந்த கடை பக்கமே போக முடியாம இருக்குது. எப்படியாவது அவங்க மயிலுவ திரும்ப அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்கன்னு சொன்னா, நானுமே பழையபடி அந்த கடையில போய் என்னுடைய வேலைய பார்க்கலாம்ன்ற மாரி வந்து நினைச்சிட்டு இங்க வராங்க. இங்க வந்தா இவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சிய காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரவணன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட வந்து அந்த கோயில்ல தான் வந்து மீட் பண்றாங்க. அஞ்சலிய பார்த்துட்டு கேட்குறாங்க, "என்ன அஞ்சலி இங்க உட்காந்துருக்குற? நீ வந்து ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னு சொன்ன இல்லையா?"ன்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் முடிஞ்சுதுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "எக்ஸாம் நல்ல மாரி எழுதினியான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமா நல்ல மாரி எழுதினேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "அப்படியா ரொம்ப சந்தோஷம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்ன நீ இன்றைக்கு கடைக்கு போகலையா?" என்ற மாரி வந்து அஞ்சலி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல கடையில தான் வந்து நான் நின்றுருந்தேன்.
வந்தேன். ஒரு அலுவலா வெளியில போகும்போது, சரி கோயில்ல வந்து கும்பிட்டு போகலாம்ன்ட்டு நான் வந்தேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, "உனக்கு டைம் இல்லையா? நீ ரொம்ப பிஸியான்ற?" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல அஞ்சலி, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போவேன்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "கொஞ்சம் வந்து உன்னோட பேசிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போறேன்ற மாரி, கடைக்கு போறேன்ற மாரி வந்து சொல்றாங்க." "அப்படியா?"ன்ற மாரி வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வராங்க. வரும்போது வந்து, "என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறமா உன்ன பார்க்குறேன்ற" மாரி வந்து சரவண பார்த்து சொல்றாங்க. "ஆமா, எனக்குமே உன்ன ஞாபகத்துல இருக்குதுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா நிறைய நேரமா அவங்களோட ஃப்ரெண்டோட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து அஞ்சலி, சரவணன் லவ் பண்ண விஷயத்த வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து மயிலோட அப்பாவும் அதே கோயிலுக்கு தான் வராங்க. அவங்க கும்பிட்டு இருக்கும்போது வந்து சரவணன கண்ட உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி, மாப்பிள்ளை இங்க தான் நிக்கிறாங்க போல இருக்கு. எப்படியாவது மயிலின் பிரச்சனைய கதைச்சு அவங்களோட மனச மாத்திருவோம். இல்லைன்னு சொன்னா நான் வீட்டுக்கு போக முடியாம இருக்குன்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து அவங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்கன்ற மாரி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து மற்ற பக்கமா வந்து ஒரு பொண்ணு இருக்கிறத வந்து கவனிச்சிடுறாங்க. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ண வந்து நான் ஒரு தடவ கூட பார்த்தது இல்லையே! இவங்களோட சொந்தக்கார பொண்ணா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் இவங்கள பார்த்துருப்பேன். ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையே! யாரா இருக்கும்? என்கிட்ட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சரி கிட்ட போனா அவங்க கோவப்படுவாங்கன்னுட்டு தூரத்துல நின்டே அவங்க என்ன பேசுறாங்கன்றத பார்த்துட்டுருக்குறாங்க. பார்த்துட்ருக்கும்போது வந்து அவங்க ஏற்கனவே அவங்களோட வந்து படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து சரவணன் அவங்கள லவ் பண்ண விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோனே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது! இவங்க இந்த பெரிய பொய்ய வந்து எங்களுக்கு மறைச்சிருக்கிறாங்க. ஆனா என்னுடைய பொண்ணு மட்டும் பொய் சொன்னா வீட்ட விட்டு வெளியில போன்ற மாரி வந்து திரத்திட்டு இருக்கிறாங்களே! இத வந்து கண்டிப்பா வந்து பாக்கியத்திட்ட சொல்லணும். நானா பிரச்சனை பண்ணா, அந்த பிரச்சனைய பெருசாக்க மாட்டாங்க. பாக்கியத்திட்ட சொன்னா, பாக்கியம் வந்து வீடு தேடி போய் கேட்பாங்க. "உன்னுடைய பையன் மட்டும் யோக்கியமா? உன்னுடைய பையன் ஏற்கனவே ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணிட்டு, அந்த லவ் பண்ண விஷயத்த மறைச்சு, என்னுடைய பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டு, இப்ப என்னுடைய பொண்ணு வந்து வேலைக்கு போனாங்க, படிச்சாங்கன்ற மாரி வந்து சொன்னத வந்து பெருசுபடுத்தி, அவங்கள வீட்ட விட்டே அனுப்பிட்டீங்க. இது நியாயமா?"ன்ற மாரி வந்து கேட்கணும். கேட்டா தான் வந்து இவங்களுக்கு சரி வரும்ன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சரி இவங்களோட பேசி பார்க்கலாமான்னுட்டு சரவணனுகிட்ட போறாங்க. கிட்ட போய் மாப்பிள என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்ற மாரி வந்து கேட்குறாங்க. கோயில்ல என்ன பண்ணுவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலைய பார்த்துட்டு போங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, இல்ல அந்த பொண்ணு யாருன்ற மாரி வந்து கேட்குறாங்க. அவங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அத பற்றியெல்லாம் தேவையில்ல. நீங்க யாரோ, நான் யாரோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மாணிக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன மாப்பிள்ளை இது? உங்களுக்கும் மயிலுக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலையே! யாரோட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? இது வந்து மயிலுக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்ன ஆகப் போகுது? நீங்க சொல்லாத பொய்யா? நீங்க பண்ணாத விஷயமா நாங்க பண்ணிட்டுருக்கிறோம். எங்களோட வேலைய தான் நாங்க பார்த்துட்டுருக்கிறோம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இத நான் வந்து சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா போய் மயிலிட்ட சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டுக்கு இத பத்தி நான் சொல்லுவேன்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. யாருக்காவது போய் சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து சரவணுக்கு ஒரு பயம் என்னன்னு சொன்னா, வீட்டில அவங்க ஏதாவது நினைக்கிறாங்களோ தெரியாண்டு பயப்படுறாங்க. இருந்தாலுமே வந்து வீட்டில இருக்கிறவங்க யாருக்குமே இப்ப மயிலுவ பிடிக்கல. அதனால வந்து இந்த கல்யாணத்த பண்ணி வைப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து சரவணனுக்கு இருக்கு. இப்ப வந்து பயங்கர கோவத்தோட வந்து மாணிக்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. "இங்க பாரு, வீட்டில இருந்தா நீ வேலைக்கு போன்னு அனுப்புற. நான் வந்து வேலைக்கு போகும்போது ஒரு கோயில்ல கும்பிட்டுட்டு போகலாம். என்ற மாரி வந்து போயிருந்தேன். அங்க போனா பெரிய ஒரு அதிர்ச்சியே இருந்தது தெரியுமா? நல்ல வேளை நீ வரையில. வந்திருந்தீன்னு சொன்னா பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்கும். என்ற மாரி வந்து சொல்றாங்க. எதுக்கு நீ தான் போனியே, ஏன் அங்க பிரச்சனை வரையலையோ? என்ற மாரி வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. இல்ல மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? யாரோ ஒரு பொண்ணோட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து நான் பார்த்துட்டேன். அத கேட்டா அவங்க என்னையுமே ஏசுறாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்ற? வேற யாரோ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கிறாங்களா? இங்க வந்து மயில வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க வந்து அந்த வீட்டில வந்து திரும்ப சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். அவங்க வேறொரு பொண்ணோட வந்து பேசிட்டு இருக்கிறாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் வாரேன் அவங்களோட பிரச்சனை பண்றதுக்கு ஏன்னுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா, இதுக்கப்புறமா வந்து பாண்டியன் வீட்டுக்கு வரப்போறாங்க. மயிலுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு, நீங்க இப்படி பண்ணலாமா? மயில்ல வந்து பழி சொல்றீங்க. நீங்க பண்றதெல்லாம் சரியா? என்ற மாரி வந்து பிரச்சனை பண்ண போறாங்க. அப்படி பிரச்சனை பண்ணும்போது வந்து சரவணன் என்ன பதில் சொல்ல போறாங்க? கோமதி என்ன பதில் சொல்ல போறாங்க? மயில என்ன பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.